2025ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. எதிர்வரும் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையை முழுமையாக வாசிப்பார் என நம்புகிறோம். சபாநாயகர் அப்பாவு பேட்டி. துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுவில் யுஜிசி பிரதிநிதிக்கு இடம். தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் குழுவை நியமித்து ஆளுநர் ஆர்.என். ரவி உத்தரவு. துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுவில் இருந்து வேண்டுமென்றே யுஜிசி பிரதிநிதி தவிர்க்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் குற்றச்சாட்டு. யுஜிசி பிரதிநிதி இல்லாமல் தேடுதல் குழு அமைத்தால் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட நேரிடும் என தமிழக அரசுக்கு ஆளுநர் எச்சரிக்கை. ஈரோட்டில் 951 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்பட்ட 559 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 50,088 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வயிற்றெரிச்சலால் திமுக அரசு மீது பொய்க் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழகல்ல. டங்ஸ்டன் விவகாரத்தில் சினிமா போல் வாழைப்பழ காமெடி செய்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். (2026) தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறோம். 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்ற நம்பிக்கையை ஈரோடு கள ஆய்வு ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. நெல்லையில் நீதிமன்ற வாசலில் பழிக்கு பழியாக இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நெல்லை கொலை வழக்கு குறித்து தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. விரிவான அறிக்கை அளிக்கவும் உத்தரவு. எங்கும் கொலை எதிலும் கொலை என திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு நீதிமன்றங்களும் விலக்கல்ல. நீதிமன்ற வாயிலில் அச்சமின்றி குற்றச்செயல்கள் நடைபெறுவது சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றதற்கான சாட்சி என இபிஎஸ் குற்றச்சாட்டு. நெல்லை கொலை வழக்கில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கு குறித்த இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி பதில். நெல்லை சேரன் மகாதேவி அருகே சட்டக்கல்லூரி மாணவர் வெட்டி படுகொலை. அடுத்தடுத்து அரங்கேறும் கொலை சம்பவங்களால் நெல்லையில் பதற்றம். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் கருத்திற்கு வலுக்கும் எதிர்ப்பு. அம்பேத்கர் பதாகைகளை கையில் ஏந்தி விசிகவினர் மாநிலம் முழுவதும் போராட்டம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சென்னை போரூரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கலைக்க முயன்றபோது காங்கிரஸ் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சி தலைவர், அவரும் நாடாளுமன்ற மேலவையில் எதிர்க்கட்சி தலைவர். இன்றைக்கு
அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் கருத்திற்கு இயக்குனர் வெற்றிமாறன் கண்டனம். அம்பேத்கரை யாராலும் ஒதுக்க முடியாது என இயக்குனர் ப. ரஞ்சித் கருத்து. குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷா இறந்த நாளன்று பேரணிக்கு அனுமதித்த கோவை காவல்துறையை கண்டித்து பாஜகவினர் போராட்டம். காந்திபுரம் அருகே பேரணி செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கைது. கோவையில் பாஜகவினர் கைது செய்யப்பட்டதற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். குற்றவாளிகளுடன் கைகுலுக்குவது, நேர்மையாளர்களை கைது செய்வது தமிழக அரசின் நீதியற்ற நடைமுறை எனவும் விமர்சனம். கோவை கோட்டை ஈஸ்வரன் கோயில் குண்டுவெடிப்பை தடுக்க மாநகர காவல்துறை தவறிவிட்டது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்கத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு. மின் நிலைய விரிவாக்கத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் என கருத்து கேட்பு கூட்டத்தில் பேச்சு. நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளால் பெரும் பாதிப்பு ஒன்றும் கிடையாது. நடுக்கல்லூர், பழுவூர், கொண்டாநகரம் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட கேரள சுகாதாரத்துறை அதிகாரிகள் பேட்டி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். உள்துறை செயலாளரை எதிர்மனுதாரராக சேர்த்து நோட்டீஸ் பிறப்பித்த உச்சநீதிமன்றம் அரசு பதிலளிக்கவும் உத்தரவு. கஞ்சா வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கல் செய்த மனு. காவல்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. குரூப் 2A முதன்மை தேர்வு கணினி வழியில் நடைபெறாது. பழைய முறையான OMR ஷீட் முறையிலேயே நடைபெறும். கணினி வழி தேர்வின் போது குளறுபடி ஏற்பட்ட நிலையில் TNPSC அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை என்று அறிவிக்கப்பட்ட UGC நெட் தேர்வை மாற்றியமைக்க வேண்டும். மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு மதுரை MP சு வெங்கடேசன் கடிதம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் பேரூராட்சி வாரச்சந்தையை ஏலம் எடுப்பதில் தகராறு. நாற்காலிகளை ஒருவருக்கொருவர் தூக்கி வீசி மோதல். தன்னுடன் வாழ பிடிக்கவில்லை என கூறியதால் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்தேன். கன்னியாகுமரியில் மனைவியை கொன்ற கணவன் அதிர்ச்சி வாக்குமூலம். சின்னசேலம் அருகே கடன் பிரச்சினைக்கு ஆளான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை விஷம் வைத்து கொல்ல முயற்சி. உறவினரான முரளி என்ற சாமியார் 5 பேருக்கும் தீர்த்தத்தில் விஷம் கலந்து கொடுத்த நிலையில் 5 மருத்துவமனையில் சிகிச்சை. வேலூர் துருகம் வனப்பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். 3 நாட்களாக போக்கு காட்டும் நிலையில் சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை தீவிரம்.
எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே நிறைவடைந்தது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அறிவிப்பு. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் உள்ளிட்ட 12 பேருக்கு குழுவில் இடம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பெட்ரோல் பங்கில் பயங்கர தீ விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. உத்தரப்பிரதேசத்தில் மசூதிக்குள் கோயில் கண்டறியப்பட்டதாக கூறப்பட்ட சம்பல் பகுதியில் தொல்லியல் துறையினர் ஆய்வு. 24 பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பலத்த பாதுகாப்பு. கர்நாடக பாஜக மேலவை உறுப்பினர் சி.டி. ரவிக்கு ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். பெண் அமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் உத்தரவு. தபேலா மேதை ஜாகிர் உசேன் உடல் சான் பிரான்சிஸ்கோவில் நல்லடக்கம். டிரம்மர் சிவமணியின் இசையுடன் இறுதி மரியாதை. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உட்பட 20 பாலஸ்தீனியர்கள் பலி.